ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, நிறைய இடத்துல இந்த யோகி அப்படின்ற ஒரு நிகழ்வு ஜாதகத்தில் பேசுவாங்க. யோகி அவயோகி அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த யோகி அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு என்ன புரிதல் இருக்குன்னா, அவர் சாதகமாக இருப்பார், ஜாதகத்தில் அவருடைய நிகழ்வு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்தது ஜனன லக்னம், சிம்ம லக்னத்தில் பிறந்தார். அவருக்கு நிகழ்வு நடக்கும் பொழுது அவருக்கு மிருகஷீட நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் திசை போயிட்டு இருந்தது. மிருகஷீடம் 3-4 அந்த காலகட்டங்களில் இவருடைய ஜாதகத்துப்படி செவ்வாய் பகவான் தான் இவருக்கு யோகி. அந்த செவ்வாய் பகவான் இவருடைய ஜாதகத்தில் கடக வீட்டில் இருக்கார். ஜனன காலத்தில் கடக வீட்டில் இருந்திருக்கார். அப்போ இவருக்கு அந்த யோகியோட திசை போயிட்டு இருந்திருக்கு. இந்த காலகட்டங்களில் அவருக்கு நான நிகழ்வை பற்றி பார்ப்போம். இவர் 40 வயதை கடந்த ஒரு ஆண். இவருக்கு இந்த காலகட்டங்களில் அட்சய லக்னம் என்ன அப்படின்றத பார்க்குறோம். தனுஷ் அட்சய லக்னம் பூராட நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்காரு. இந்த காலத்தில் இவருக்கு என்ன நிகழ்வாச்சு அப்படின்னா, வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாச்சு, கடன் சம்மந்தப்பட்ட நிகழ்வில் மாட்டிக்கிட்டார். இதை நம்ம அட்சய இலக்கண பத்தய ஜோதிடமில் எளிமையாக சொல்லலாம். இப்போ செவ்வாய் பகவான் இவருக்கு யோகியாக இருந்தாலும், அவர் திசை நடந்தாலும், அட்சய லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு விட எளிமையாக கிடைக்கும். இப்போ தனுசு அட்சய லக்னத்திற்கு 5-12ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய் பகவான். 5 அப்படின்றது மனம், 12 அப்படின்றது விரயம். அப்போ எங்கள் மனம் சம்மந்தப்பட்ட விஷயமே இங்கே சாதகமாக இல்லை. ஏன்னா மனம் தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க வைக்குது. அப்போ 5 அப்படின்ற அந்த மனம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இங்கே ஒரு முடிவெல்லாம் தப்பாக தான் எடுப்பார். ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாள் அப்படி கடன் வாங்குறது, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாம் தப்பாக தான் முடிவு வரும். அப்போ நம்ம யோகி அப்படின்ற மாதிரி இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் நிகழ்வு பார்த்தீங்கன்னா அட்சய லக்னத்துக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது எளிமையாகவே எடுக்க முடியும். அப்போ நம்ம அந்த யோகி அவயோகி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம அதில் ஒன்றும் பதட்டப்பட வேண்டிய நிகழ்வு இல்லை ரொம்ப நமக்கு இப்படி இருக்குன்னு பெருமைப்பட வேண்டிய நிகழ்வும் இல்லை. அட்சய லக்னத்துக்கு எப்படி இருக்குது, கால ஓட்டத்துக்கு எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிகழ்வு நமக்கு எளிமையாகவும் துல்லியமாகவும் கிடைக்கும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.